ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஹி டெல்ஸ். இன்னைக்கு என்ன vlogன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலேருந்து இப்போ வந்து இன்னும் இந்த டே முடியல. இட்ஸ் ஈவினிங்க. இது வரைக்கும் வந்து இந்த நாள் ரொம்ப மோசமா தான் போயிட்டுருக்கு. எல்லா லைஃப்லயும் எல்லா நாளுமே நல்லா இருந்திருக்காது பார்த்தீங்களா? நம்ம நெனைப்போம், சில நாள் காலைல எந்திரிச்சுட்டு இந்த டே வந்து குட்டா தான் முடியும்னு. ஆனா அது பேடா முடிஞ்சிரும். இன்னைக்கு வந்து நான் நல்லா தான் எந்திரிச்சேன். பட் ஆனா காலைலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாள் நல்லா போகல. ஆம், சரி கொஞ்சம் நம்ம மைண்ட டைவர்ட் பண்றதுக்கு ஏதாவது பண்ணணும் பார்த்தீங்களா? ஸோ எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த ஜர்னலிங் பண்றது. ஸோ அதில இன்னைக்கு ஒரு பேஜ் பண்ணலாம். நம்மளே நம்மள மோட்டிவ் பண்ண மாரி செல்ஃப் மோட்டிவேஷன் மாதிரி ஏதாவது ஒரு பேஜ் பண்ணலான்னு இருக்கேன். அதே மாரி அந்த ஜர்னல் கிட்ட இதெல்லாம் காமிக்கும்போது ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஜர்னல் பேஜ் ஏதாவது பண்ணி வீடியோ போடுங்கன்னு. அப்ப எனக்கு டைம் இல்லைங்க. பட் இன்னைக்குமே எனக்கு டைம் இல்ல தான். சரி கொஞ்சம் டைவர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு பண்ணலான்ட்டு இருக்கேன். அ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜுக்கு மட்டும் ஜர்னல் பண்றோம் அப்படின்னா, ஸோ நம்ம இத மட்டும் பண்ணியிருக்கலாம். நான் எப்பயுமே இது 2ம் சேர்த்த மாரி ஒரு பேஜ் பண்ணுவேன். ஸோ நான் இங்கேயும் ஒரு ஃப்ளார் போட்டு வித் ஸ்பேஸ டாட்டட் லைன்ஸோ ஏதோ ஒண்ணு வச்சு ஃபில் பண்ணுவோம். ஓகே. பார்த்தீங்களா? நல்லா ஆயிடுச்சு. பேஜஸ்க்கு 2 பார்டர் குடுத்த மாதிரி 2 ஃப்ளார்ஸ். இந்த மாரி டிசைன் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம உள்ளார குடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஃப்ளாரோட சென்டர் பார்ட். அந்த கலருக்கு இந்த லைன்ஸ் குடுத்தீங்கன்னா அழகா இருக்கும். பார்த்தீங்களா? பிளாக் கலர் ஸ்கெட்ச்ல அப்படியே இத ஜாயின் மட்டும் பண்ணிடுவோம். அழகா நம்ப பேஜ்க்கு பார்டர்ஸ் போட்டாச்சு. இப்போ உள்ள நம்ம என்ன டிசைன் பண்றோமோ அத பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உள்ள டிசைன்ஸ் பண்றது தான். யூசுவலா பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் வச்சுப்பேன். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து நானு பிரிண்ட் அவுட்டா வச்சிருப்பேன். அத வந்து பேஸ்ட் பண்ணி பண்ணுவேன். இது வந்து அன்பிளான்டு ஒரு ஜர்னல் தானே இன்னைக்கு பண்றது. ஸோ அதனால இருக்கிறத வச்சு நம்ம பண்ணுவோம். ஓகே. ஹரிசாண்டல் லைன்ஸும் போட்டுக்கலாம். வெர்டிக்கல் லைன்ஸும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா? அழகா ஒரு ஷீட் நம்ம பேக்ரவுண்ட வச்சு யூஸ் பண்றதுக்கே ஷீட் கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம தனி பேப்பர்ஸ் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை இங்க பேஸ்ட் பண்ண போறோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அழகா லைன்ஸ் வரைஞ்சாச்சு. இது அப்படியே அழகா கிழிச்சிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நம்ம வச்சு பார்க்கணும். நம்மளோட டிசைனுக்கு வந்து ஏத்த மாதிரி இருந்தா நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டிசைன் இதுக்கு இப்ப மேட்ச் ஆகும். எனக்கு இது ஓகே தான். இப்ப பாருங்க நான் இந்த ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிக்கர்ல பார்த்தீங்கன்னா, "பி ஃபியர்லெஸ், பி ஸ்ட்ராங், பி யூ" அப்படின்னு இருக்கு. இது நம்ம எடுத்துக்கலாம். இது எனக்கு இருங்க எடுத்துடலாம். இந்த ட்வீசர்ஸ் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து கிழிஞ்சிடாது எடுக்கும்போது.
அதுக்காக இதை நம்ம வந்து இங்கே இங்கே ஒட்டிக்கலாம். கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக அப்படி நல்லா இருக்கா? சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா நான் அதில் சூஸ் பண்ணதில் என்னோட ஒரு ஃபோட்டோ நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜேர்னலுக்காக சில ஃபோட்டோஸ் எனக்கு தேவையானதை நான் பிரிண்ட் அவுட் எடுத்து, இது ஆல்ரெடி இருந்த ஃபோட்டோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பர்பிள் கலரில் நான் வாங்கின கிட்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த பேஜுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு சில திங்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இதில். ஓகே, வாங்க இதை வந்து பாதியாக கட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நமக்கு இது வேணாம், கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் கட் பண்ண தூக்கி எறியக்கூடாது, அடுத்ததுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே, இதை ஃபஸ்ட் பேஸ்ட் பண்ணிடலாமா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபோட்டோ இங்கே இருக்குது. அதுக்கு மேலே டேக் யுவர் ட்ரீம்ஸ் சீரியஸ்லி அப்படின்னு இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு கீழே இதை வச்சுட்டு இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ஓகே, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மெமோன்னு போட்டிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். பிஃபோர் தட் இங்கே வந்து எல்லோ கலர், இங்கே ஃபுல்லாக ப்ளூவாக இருக்கு இல்லையா? ஸோ இது கொஞ்சம் ஏதாவது எல்லோ வச்சு டிசைன் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை கலரும் பண்ணிவிடுவோம் எல்லோ கலரில், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதை கலர் பண்ணிடலாங்க. இதுக்கு பேக்ரவுண்ட்லேயுமே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், அந்த மாதிரி கலர் வைஸ் வந்து ஓரளவுக்கு காமனாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மந்த் கேலண்டரை வந்து அப்படியே போட போகிறேன். ஒரு நம்பர்ஸ் போட்டுக்கலாங்க, கேலண்டர் மாதிரியே. இப்போ பாருங்க, அழகா வந்து இதில் எல்லாமே எழுதியாச்சு கேலண்டர் மாதிரி. இதில் இன்னைக்கு டேட்டு எக்ஸாக்டாக இன்னைக்கு நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேட் 13. ஸோ அந்த டேட்டை வந்து ஒரு ஹார்ட் மாதிரி போட்டு அதில் நான் மென்ஷன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்க, அழகா இது வந்து நம்ம எழுதி முடிச்சாச்சு. ஸோ இனி இதில் கொஞ்சம் ஏதாவது லைன்ஸ் இருந்தால் எழுதலாம். எழுதிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷீட்டில் வந்து நிறைய கோட்ஸ் இருக்குது. இட்ஸ் பீன் சர்ச்சிங் ஃபார் த கரேஜ், லைக் யுவர் லைஃப் பியர் ஆர்ட், ஸ்பீக் பியூட்டிஃபுல் திங்ஸ், லைஃப் இஸ் டூ ஷார்ட் டு வெயிட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெட் யுவர் லைஃப் பியர் ஆர்ட், அதை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நீங்க இந்த எழுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட்ல எழுதியிருக்காங்க, தெரியுதான்னு தெரில. ஸோ அதனால ஒயிட் ஏரியாஸ்ல ஒட்டினீங்கன்னா தெரியாது. ஸோ இங்கே வேணா இங்கே ஆறீங்க, இங்கே இங்கே வந்து ஒட்டிடும். ஓகே, இது கேமராவுக்கு தெரியாது, பட் உங்களுக்கு தெரியுதா? நேரில் பார்க்க தெரியுது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு செல்லோ டேப் மாதிரி, லைக் இதை வந்து இதில் இப்படி பேஸ்ட் பண்ணோம்னா 3D மாதிரி அழகா தெரியும். ஸோ அதை நம்ம இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். தெரியுதுன்னு நினைக்கிறேன், பாருங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைக்
இதே போதும் தான். இதுக்கு பக்கத்துல இங்க ஏதாவது ஒட்டலாமா? இல்ல இங்க வேற ஏதாவது ஒட்டலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். நான் இங்க ட்ரீம் எ லிட்டில் ட்ரீம் ஆஃப் மீ அப்படின்றத நான் இங்க ஒட்டலான்ட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்ப இதோட கண்டினியூவேஷனா நான் இன்னொரு ஸ்டிக்கர் வச்சிருக்கேன். அதையும் ஒட்டிக்கிறேன். நல்லா இருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா, ஓவராலா எல்லாமே பிடிச்சிருக்கு. பட் பேக்கிரவுண்ட்ல வந்து நான் மேபி ஏதாவது ப்ரவுன் கலர் மாரி குடுத்துட்டு அதுக்கு மேல இது பேஸ்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஜஸ்ட்டு ப்ரவுன் கலர் வச்சு ஏதாவது லைன்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இந்த 2 லைட் கலர்ஸ் எடுத்து இந்த இருக்கிற ஸ்பேஸ் ஒயிட் ஏரியாஸ ஏதாவது பண்ணி கவர் பண்ணுவோம். ஓகே. ரொம்ப பிளெயினா ஒயிட்டா இருந்ததுக்கு இது நல்லா இருக்கு. ஸோ இப்ப எனக்கு பிடிச்ச லைன்ஸ மட்டும் இதுல எழுதுனா முடிஞ்சது. இப்ப பாருங்க, நான் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எவ்ளோ அழகா இருக்குன்னு. உண்மையாலுமே இதெல்லாம் பண்ணா ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்குங்க. நமக்கு என்ன டென்ஷன் இருந்தாலும் ஃபுல்லா நம்மள அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் யாராவது ஜர்னல் பண்ணுவீங்க இந்த மாதிரி அப்படின்னா, அதுவும் கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பாருங்கங்க, நான் இந்த பேஜ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். இதே மாரி ஜர்னல் வீடியோ இன்னும் திருப்பி போடலாமான்னு கண்டிப்பா சொல்லுங்க. நீங்க யாராவது இந்த மாரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம சேனல பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடிய ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். See you all in the next video.